ஏன் சார் என்ன இது வந்த உடனே இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? இதுக்குதான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சிஎம் பதவியில் உட்கார வச்சிருக்காங்களா? வந்த உடனே தமிழ் தாய் வாழ்த்த 3வது எடுத்து தள்ளிட்டீங்க. அதான் இன்னைக்கு நடந்த ஆடியோ லான்ச் இல்ல சிஎம் பதவியேற்பு விழால ஃபர்ஸ்ட் சமஸ்கிருதம் வந்தே மாத்திரம், அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி உருவாக்கக்கூடியது. ஏன்னா RSS பிஜேபி எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இந்தியா இந்து நாடா மாத்திரம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படியே சப்போர்ட் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் வந்தே மாத்திரம் பாடிருக்கீங்க. அடுத்தது 2வது தேசிய கீதம், 3வது தமிழ் தாய் வாழ்த்து. போனா போது பொழைச்சு போகுதுன்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாட விட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா எனக்கு சுத்தமா புரியல. இப்போ உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கதறுவாங்க கமெண்ட்ல, என்னடா 3வது இடத்துல இருந்தா என்ன 2வது இடத்துல இருந்தா பாடிட்டோம்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா, தமிழ்நாட்டுல தமிழுக்கு தான் முதன்மை. எதுக்கு நாங்க 3வது இடத்துக்கு போனோம்? எங்க நாட்டுல எதுக்குடா நாங்க 3வது இடத்துக்கு போனோம்? எங்க தமிழ் எதுக்கா 3வது இடத்துக்கு போனோம்? இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி கமெண்ட் போடுவாங்க. இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. அண்ட் அதே சமயத்துல சாஃப்ட் திரிப்புக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. ஏன் சொல்றேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் உங்க டிவிக்கு எம்எல்ஏ ஹிந்தி பேசுறாங்க, ஹிந்தி திணிப்பு கொண்டு வர பாக்குறாங்க, இம்போசிஷன் கொண்டு வர பாக்குறான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இந்த டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆபாச வர்ச்சுவல் வாரியர்ஸ்ல கதறு இருந்தாங்க கமெண்ட்ல. எப்பா, திணிப்புங்கிறது எடுத்துட்டு அப்படியே எல்லாம் திரிச்சிட மாட்டாங்க. இன்னைக்கு எப்படி திரிக்க பார்த்தாங்க பாருங்க, இந்த இந்துத்துவா, அதுக்கப்புறம் இந்த RSS ஐடியாலஜி எல்லாத்தையும் இந்த வந்தே மாத்திரம் மூலியமா திணிக்க பார்த்துருக்காங்க பாருங்க. அந்த மாதிரிதான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி திணிப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு பேசுறோம்னு சொல்லுவாங்க, கத்துக்கிட்டா என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க. தேவையா இதெல்லாம் நம்மளுக்கு? நாங்கெல்லாம் விடமாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் அதை விட மாட்டாங்க. திராவிட கட்சிகள்லாம் அதெல்லாம் விடாது. அண்ட் எங்களோட கூட்டணி கட்சி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, கேள்வி எழுப்பி இருக்காங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்லணும் சிஎம் சார். இந்த வந்தே மாத்திரம் எதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணீங்க, 2வது எதுக்கு தேசிய கீதம் பண்ணீங்க, 3வது தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பொறுப்பான சிஎம் சார் நீங்க பதில் சொல்லணும். நீங்க பதில் சொல்லுவீங்க, நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா பதில் சொல்லுவீங்க. அண்ட் இதான்ப்பா சாஃப்ட் திருப்புக்கு ஒரு சாஃப்டான எக்ஸாம்பிள், புரிஞ்சுக்கங்க.